என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை. கர்த்தர் சொல்லுகிறார், நீ வெட்கப்படுவதில்லை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. வெட்கப்படுவதில்லை அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ வெட்கப்படுவதில்லை, நீ வெட்கப்படுவதில்லை. யார்கிட்டையாவது கூப்பிட்டு நீங்கள் எங்கேயாவது வெட்கப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் யாரும் மறுக்க மாட்டாங்க. ஆமாய்யா, நான் வெட்கப்பட்டிருக்கேன், பல இடத்துல வெட்கப்பட்டிருக்கிறேன், பல சூழ்நிலையில் வெட்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்ல முடியும். ஏன்னா வெட்கப்படுகிற நிலைமை எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்திருக்கிறது. ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், வெட்கப்படுவதில்லை. இதுவரைக்கும் ஒருவேளை நீங்கள் வெட்கப்பட்டிருக்கலாம், இதுவரைக்கும் நீங்கள் அநேகருக்கு முன்பதாக தலை குனிந்து போயிருக்கலாம், இதுவரைக்கும் அநேகருக்கு முன்பதாக நீங்கள் கேவலப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், வெட்கப்படுவதில்லை. இதுவரைக்கும் பட்டிருக்கலாம், இனி வெட்கப்படுவதில்லை. வேலை பார்க்குற இடத்துல வெட்கப்பட்டு இருக்கிறீங்களா? கூட வேலை பார்க்குறவங்க முன்னால வெட்கப்பட்டு இருக்கிறீங்களா? அவர்கள் உங்களை வெட்கப்படுத்தி இருக்கிறாங்களா? கவலைப்படாதங்க, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்கிறார், நீ வெட்கப்படுவதில்லை. தொழிலில் வெட்கப்பட்டிருக்கிறீங்களா? தொழில் சரியாக அமையாததுனால வெட்கப்பட இந்த நிலைமை உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்குமா? கவலைப்படாதங்க, என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்தான் சொல்கிறார், வெட்கப்படுவதில்லை. கற்பத்தின் கனி இல்லை, மற்றவர்களுக்கு முன்பதாக சில நிகழ்ச்சிகளில் நான் அவமானப்பட்டுட்டு தான் வந்திருக்கிறேன், வெட்கப்பட்டு போய் வந்திருக்கிறேன். குழந்தை இல்லாததுனால அநேகருடைய வார்த்தைகள், அநேகருடைய காரியங்கள், பார்வைகள் என்னை வெட்கமடைய செய்தது என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதங்க, உங்களை பார்த்தன ஆண்டவர் சொல்கிறார், வெட்கப்படுவதில்லை. படித்து நல்லா படித்து வேலை வாய்ப்பு கிடைக்காம வெட்கமடைஞ்சிருக்கிறீங்களா? ஒருவேளை நிறைய பேர் சொல்லலாம், என்னை விட மார்க்கு குறைய எடுத்தவங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்க, ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல. என்னை விட குறைவான மார்க் மதிப்பெண் எடுத்தவங்களாம் இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க, நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த வெட்கம் என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்தா இந்த வார்த்தை வருகிறது, வெட்கப்படுவதில்லை. எந்த காரியத்தில் வெட்கமடைந்தீர்களோ அந்த காரியத்தில் இனி நீங்கள் வெட்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி இந்த வசனத்தில் அழகாக சொல்லியிருக்கார் நம்முடைய ஆண்டவர். யார் வெட்கப்படுவதில்லை? கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. அந்த வசனத்தில் முன்னால் போட்டிருக்கிறது, எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. எனக்குன்னா யாரு? அது அழகா சொல்கிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் கர்த்தர், அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்களா அல்லது மனுஷனுக்கு காத்திருக்கிறீர்களா? நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்தால் வெட்கப்படுவதில்லை. மாறாக உங்களுடைய பணத்தை நம்பி அதுக்கு காத்திருந்தா, அல்லது உங்களுடைய அறிவை நம்பி அதற்கு காத்திருந்தா, அல்லது உங்களுடைய பலத்தை நம்பி அதற்கு காத்திருந்தா வெட்கப்பட்டு போவோம். யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்களோ அவர்கள் வெட்கப்படுவதில்லை. சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நீங்க கர்த்தருக்கு காத்திருந்தால் அவர் உங்க பக்கமாய் சாய்வார். அவர் உங்க பக்கமாய் சாய்கிற பட்சத்தில் நீங்கள் வெட்கப்படுவதில்லை.
கர்த்தருடைய தலையை நிமிர பண்ணுவார். உங்களுடைய அவமானத்தை மாற்றுவார், உங்களுடைய நிந்தையை மாற்றுவார், உங்களுடைய தோல்வியை ஜெயமாக மாற்றுவார், உங்களுடைய சமாதான குறைச்சலை சமாதானமாக மாற்றுவார், உங்க துக்கத்தை இன்பமாக மாற்றுவார். கர்த்தர் உங்க பக்கத்தில் இருந்தா, நீங்க கர்த்தருக்கு காத்திருந்தால் வெட்கப்படுவதில்லை. இன்னைக்கு கர்த்தரை விட்டுட்டு எதுக்கெல்லாமோ நம்ம காத்து கிடக்கிறோம். நம்ம கர்த்தருக்கு எப்படி காத்திருக்கிறோம்? கர்த்தருக்காக பொறுமையுடன் கர்த்தருக்கு காத்திருக்கிறோமா? ஆலயத்தில் போய் பொறுமையாய் கர்த்தருக்கு காத்திருக்கிறோமா? எப்போ பிரசங்கம் முடியும், எப்போ ஆலய ஆராதனை முடியும், எப்போ வேலைக்கு மற்ற காரியங்களை செய்ய போகலான்னு தானே இப்படி ஆலயத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். கொஞ்ச நேரம் பிரசங்கம் கூடிட்டுனா உடனே இப்படி வாச்ச பார்க்குறாங்க ஆலயத்தில். கர்த்தருக்கு காத்திருப்பாயானால் நீங்கள் டைமை பார்க்க மாட்டோம். நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளையாய் நம்ம இருப்போமே ஆனால் வேத வாசிக்கிறதுல ஜபிக்கிறதுல அதிக நேரத்தை செலவிடுவோம். இன்னைக்கு கர்த்தருக்கு நம்ம காத்திருந்தால் நீங்கள் வெட்கப்படுவதில்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, வெளியே அங்கங்கே வெட்கப்படுவதற்கு பதிலாக இன்னைக்கு கர்த்தருக்கு காத்திருங்க. கர்த்தருக்கு காத்திருங்க, அவர் உங்கள் பக்கமாய் சாய்வார். அதோடு மாத்திரமல்ல, உங்களை வெட்கமடையாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தருக்கு காத்திருப்பீங்களா? மனுஷனுக்கு காத்திருந்தது போதும், உலக பொருளுக்கு காத்திருந்தது போதும், உலக மனிதர்களுக்கு காத்திருந்தது போதும். கர்த்தருக்காக காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. உங்கள் வெட்கத்தையும் கர்த்தர் இன்னைக்கு மாற்றுவார். நாம் ஜெபிப்போமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிஜம் தொலைக்காட்சி மூலமாக இந்த ஒரு நாள் இந்த விசேஷித்த வார்த்தை உங்களுக்காக ஜெபத்தோடு கூட ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறோம். இது நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி யூடியூப் சேனலில் இருக்கிறது. இதுவரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இன்றைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை அநேகருக்கு ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க, ஷேர் பண்ணி கொடுங்க. அநேகருடைய வாழ்க்கையில் புதிய ஒரு நம்பிக்கையும் புதிய ஒரு விசுவாசத்தையும் நிச்சயமாக இந்த வார்த்தை கொண்டு வந்து அநேகர் விடுதலை பெறுவதற்கு அது காரணமாக இருக்கும். இந்த இதை ஒரு ஊழியமாக நீங்கள் செய்யுங்க. அநேகருக்கு இந்த விசேஷித்த வார்த்தையை யூடியூப்லேருந்து ஷேர் பண்ணுங்கள். அல்லது நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வறுமையானால் அதை எடுத்து வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க. அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் கூட நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து எங்களை தேற்றி இருக்கிறீங்க. வெட்கப்படுவதில்லை, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் வெட்கமடைந்த பிள்ளைகளை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். இதுவரைக்கும் அவமானம் நிந்தைகளை அடைந்த பிள்ளைகளை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். தொழிலில், வேலை பார்க்கிற இடத்துல, எதிர்கால காரியங்களில், மற்றவர்கள் முன்பதாக, சமுதாயத்தில் மற்றவர்களுக்கு முன்பாக, சொந்தங்களுக்கு முன்பதாக, உடன் பிறந்தவர்களுக்கு முன்பதாக வெட்கமடைந்த பிள்ளைகளை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். இதுவரைக்கும் எதற்கெல்லாமோ காத்திருந்த பிள்ளைகள் இன்றைக்கு உமக்கு காத்திருந்து, கர்த்தராகிய உமக்கு காத்திருந்து, எங்களை படைத்தவராகிய உமக்கு காத்திருந்து, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து, இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து, மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த ஆண்டவரே உமக்கு காத்திருந்து, தன்னுடைய வாழ்க்கையில இனி வெட்கமடையாதபடி என் ஆண்டவர் பிள்ளைகளை மாற்ற போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கெங்க அவமானத்தை கண்டார்களோ, எங்கெங்க நிந்தையை கண்டார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு ஜெயமாய் நீர் மாற்ற போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜெபித்து உமக்கு காத்திருப்பதற்கு தன்னை மாற்றிக்கொள்கிற பிள்ளைகளுக்கு அதிசயத்தை, அற்புதத்தையும் இன்றைக்கே நீர் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இனி நீங்க வெட்கப்படாம இருக்கணும்னா கர்த்தருக்கு காத்திருங்க. கர்த்தருக்கு காத்திருந்தால் நீங்கள் வெட்கப்படுவதில்லை. God bless you.